சாவகாசம் இன்னைக்கு ஐயா இன்னும் 2 நாள் பார்க்கணும். எண்ணெய் ஊற்றி கொண்டு இங்கே சாப்பிட்டேன் சொல்லி இங்கேயே செத்தாங்க சொல்லுங்கள். வெங்கடேஷ் அவருடைய வீட்டில் வைத்து பராமரிக்க வேண்டும் என்றும் 3 பேரும் சேர்ந்து தம்பதியினருக்கு மாதம் தோறும் 5000 ரூபாயை அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என கடந்த மார்ச் மாதம் கோட்டாட்சியர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் வாடகை வீட்டிலிருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு தம்பதியினர் இருவரும் இளைய மகன் வெங்கடேஷ் வீட்டிற்கு செல்ல அவர்களை வீட்டிற்குள் வரவிடாமல் வீட்டை பூட்டிவிட்டு மாமியார் வீட்டில் தஞ்சமடைந்தார் வெங்கடேஷ். அத்தோடு பெற்றவர்கள் என்றும் பாராமல் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. 1ற்கு 3 பிள்ளைகளை பெற்று வீடற்றவர்களாக நிர்கதியாய் தெருவில் கடந்த 1 வாரமாக தஞ்சமடைந்துள்ள இந்த தம்பதியினர் கலங்குவது காண்போரின் நெஞ்சை கனமாக்கி உள்ளது. சாவகாசம் இன்னைக்கு ஐயா இன்னும் 2 நாள் பார்க்கணும். எண்ணெய் ஊற்றி கொண்டு இங்கே சாப்பிட்டேன் சொல்லி இங்கேயே செத்தாங்க சொல்லுங்கள். வீட்டின் வெளியே கட்டல், பீரோ என வீட்டு உபயோக பொருட்களுடன் காத்து கிடக்கும் தம்பதியினர் கோட்டக்குப்பம் ஆய்வாளரிடம் முறையிட அவர் கோட்டாட்சியரிடம் கேட்க சொல்வதும் அவரிடம் கேட்டால் காவல் நிலையத்தில் கேட்கச் சொல்வதுமாக அலைக்கழித்து வருவதால் தவித்து வருகின்றனர் இந்த வயதான தம்பதியினர். தங்கள் காலம் உள்ளவரை வாழ வழிவகை செய்யும் வகையில் வீட்டை மீட்டு தர வேண்டும் என தம்பதியினர் அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.